காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. பண்ணையார் கொடுத்த 1000 பொற்காசுகளையும் 2 குதிரைகளையும் தீவட்டி கொள்ளைக்காரர்களிடத்தே பறிகொடுத்துவிட்டு பாவம் ராஜாவும் மந்திரியும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தடுமாறிப்போய் நின்றார்கள். திரும்பவும் அதே காளி கோயிலுக்குப் போய் தங்குவோம் என்று முடிவு செய்து அந்த திசை நோக்கியே நடக்கவும் தொடங்கினார்கள். கோயில் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்ததும் அங்கே ஓர் பாலயோகி நின்று கொண்டிருப்பதைக் கண்டார்கள். யாரப்பா நீ என்று ராஜாதான் அந்த பாலயோகியை பார்த்து கேட்டார். அதற்கு அந்த பாலயோகி, பெரியவர்களே, என் கதை ரொம்பவும் பெரிய கதை என்று சொல்லி பெருமூச்சு விட்டுக் கொண்டான் அவன். சரி, இப்படி இங்கே அமர்ந்தபடியே சொல், கேட்கிறோம் என்றனர் ராஜாவும் மந்திரியும். அந்த பாலயோகி தன்னுடைய கதையை சொல்லத் தொடங்கினான். சோலையூர் ராஜா ஒருநாள் பல்லக்கிலே போய்க் கொண்டிருந்தார். அப்படி அவர் போய்க் கொண்டிருக்கிறபோது ஒரு கிராமத்திலே கோவில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அந்த கிராமத்து வழியாக போன இந்த ராஜா அந்த திருவிழாவிலே ஆடிக்கொண்டிருந்த மிகவும் அழகான ஒரு நடன மங்கையை பார்த்து மயங்கிப் போய்விட்டார். சோலையூர் நாட்டு ராஜா அவளையே கல்யாணமும் பண்ணி ராணியாகவும் ஆக்கிக் கொண்டு விட்டார். வருஷம் 1 போனது. அந்த ராணிக்கு ஆண் குழந்தை 1 பிறந்தது. 5 வயசு ஆனதுமே அந்த குழந்தையை கொண்டு போய் அடுத்த தேசத்திலே இருந்த ஒரு குருவிடத்திலே ஒப்படைத்து அந்த குழந்தைக்கு வில் வித்தை, குதிரை ஏற்றம் போன்ற கலைகளையெல்லாம் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்திட்டார் ராஜா. ராணியின் சதித்திட்டம். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடப் போனார் ராஜா. போனவர்தான் 1 மாசமாகியும் திரும்பி வரவில்லை. அந்த சமயத்திலே அந்த ராணிக்கும் அரண்மனை சமையல்காரனுக்கும் கள்ளத் தொடர்பு ஏற்பட்டு போச்சு. இந்த விஷயம் அரசபுரசலா அரண்மனை எங்கும் பேசப்படலாயிற்று. ஒரு நாள் ராஜா திடீர்னு அரண்மனைக்கு திரும்பி வந்துவிட்டார். அப்படி வந்தவர் அந்த சமையல்காரனுக்கும் இந்த ராணிக்கும் இடையே இருந்து வந்திட்ட கள்ளத் தொடர்பை நேரிலேயே பார்த்தும் விட்டார் பாவம். அவ்வளவுதான், அப்படியே அதிர்ச்சி அடைந்து போய் மயங்கி கீழே சாய்ந்து விட்டார் அந்த கணமே. பிறகு என்ன நடந்தது என்று அவசரமாக கேட்டனர் ராஜாவும் மந்திரியும். ராஜாவுக்கு கையும் விளங்காம காலும் விளங்காம போயிடுச்சு என்று முடித்திட்டான் அந்த பாலயோகி. ஐயோ பாவமே என்று சொல்லி பரிதாபப்பட்டனர் ராஜாவும் மந்திரியும். அது மட்டுமில்ல, ராஜாவால பேசவும் முடியாம வாய்க்கோணலா இழுத்துக்கிட்டும் போயிடுச்சு என்று சொல்லி வருத்தப்பட்டான் அந்த பாலயோகி. 5 வயசிலே படிக்கப் போன ராஜா மகன் 15 வயசு வாலிபனா திரும்பி சோலையூருக்கும் வந்து சேர்ந்தான். தனது ரகசியம் இளவரசனுக்கு தெரிந்தால் ஆபத்து என நினைத்த ராணி மகனை தந்திரமாக கொன்னு போட்டிட திட்டமும் தீட்டலானாள். இந்த திட்டத்திற்கு சமையல்காரனும் உடந்தை. அதனாலே மகன் வந்ததுமே அப்பாவுக்கு திடீர்னு வாத நோய் வந்துடுச்சு. இந்த நோயை குணப்படுத்தணும்னா நீ உடனே போய் காட்டெருமை பாலை கொண்டு வா என்று அந்த ராணி சொன்னாள். ராஜா மகனும் குதிரை மேலே ஏறி உடனே புறப்பட்டான் காட்டை நோக்கி. ஆடு கொடுத்த மந்திர ஆயுதங்கள். 3 நாளா இப்படி பிரயாணம் பண்ணின பின்னாடி ஒரு நாள் சாயந்தரம் ஒரு பொட்டை ஆடு அவன் முன்னாலே ஓடி வந்து நின்றது. அந்த பொட்டை ஆடு அவனுடைய பாதையை வழிமறித்ததோடு மட்டுமல்லாமல், என்னை பாரு என் வைத்த பாரு, என்னை பாரு என் வைத்த பாரு என்று பாடியதுடன் துள்ளி குதித்துக்கொண்டு அவனை வெறுப்பேற்றியது. இதனால் கோபமடைந்த இளவரசன் உடனே குதிரையிலிருந்து குதித்த வேகத்திலே அந்த ஆட்டின் வயிற்றில் ஒரே வெட்டாக வெட்டினான். என்ன ஆச்சரியம்! அந்த பொட்டை ஆட்டு வயிற்றுக்குள்ளே ஓர் உளி, ஒரு கொட்டாப்புளி, ஒரு கயிறு 3ம் இருந்தன. கிரட்டிக்கிட்டே கிடந்த அந்த பொட்டை ஆடு சொன்னது, இளவரசனே, இந்த 3மே உனக்கு ஆபத்து காலத்திலே உதவும், எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு உசிரையும் பாவம் விட்டுடுச்சு. ராஜா மகனும் அந்த 3ஐயும் எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டு மீண்டும் குதிரை மேலே ஏறி புறப்பட்டான். ராத்திரி போய் பகலும் வந்தது. ஒரு வழியாக காட்டெருமைகள் வாழும் அடர்ந்த கானகத்துக்கு வந்து சேர்ந்துட்டானது ராஜா மகன். மலைப்பாம்புடன் போர். சற்று தொலைவிலே ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்திலே ஒரு காட்டெருமையோட கண்ணுக்குட்டி அங்கும் இங்குமாக ஓடி ஓடி துள்ளிக்கிட்டே கிடந்தது. பக்கத்திலே பார்த்தால் தாய் காட்டெருமையை காணவில்லை. எங்கேயோ மேய்வதற்கு போயிருக்கும் போல. இப்போது ராஜா மகன் சட்டுன்னு குதிரையிலிருந்து கீழே குதிச்சு அந்த கண்ணுக்குட்டிக்கு பக்கத்துல போகவும் நினைச்சான். அந்த நேரம் பார்த்துதான் ஒரு பெரிய மலைப்பாம்பு ஆடி அசைஞ்சுக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்குமா வாயை பிளந்துகிட்டு அந்த கண்ணுக்குட்டிய முழுங்கவும் வந்தது. அந்த பாம்பை பார்த்ததுமே அந்த கண்ணுக்குட்டி மாமான்னு கத்திக்கிட்டு பயத்தாலே அப்படியும் இப்படியுமா ஓடி ஓடி களைச்சி போய் கடைசியில் பொத்துன்னு கீழே சாஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு நொடி தாமதிச்சிருந்தா போதும் அந்த கண்ணுக்குட்டிய அந்த மலைப்பாம்பு அப்படியே முழுங்கி ஏப்பம் விட்டிருக்கும். நல்ல வேளை ராஜா மகனுக்கு திடீர்னு அந்த யோசனை வந்தது. பத்திரப்படுத்தி வச்சிருந்த அந்த உளி, கொட்டாப்புளி, கயிறு 3ஐயும் எடுத்து உடனே அந்த பாம்பை நோக்கி விட்டெறிஞ்சான். உளி பறந்து சென்று அந்த பாம்போட தலையை வெட்டி போட்டுவிட்டது. கொட்டாப்புளி பறந்து சென்று அந்த பாம்பை நச் நச்னு நசுக்கி கொஞ்ச நஞ்சமிருந்த உசிரையும் போக்கிவிட்டது. கயிறு பறந்து சென்று அந்த பாம்பை பந்து போல சுருட்டி எடுத்துக்கிட்டு கடலிலே கொண்டு போய் போட்டுவிட்டு வந்துவிட்டது. நிச்சயமாய் பாம்பு தன்னை முழுங்கிப்பிடும், அதனால செத்துப் போயிடப் போறோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த கண்ணுக்குட்டி தன்னை யாரோ ஒருத்தன் காப்பாற்றிட்டான் என்பதை உணர்ந்ததுமே மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்துக்கொண்டு ராஜா மகனிடம் ஓடி வந்தது.
அப்படி ஓடி வந்துட்டு அந்த கண்ணுக்குட்டி கேட்டது, நீ யார், எங்கே இருந்து வரேன்னு. நன்றி கடன். இந்த சமயத்திலே காடே அதிரும்படியா மரமெல்லாம் சாயும்படியா அந்த கண்ணுக்குட்டியோட தாய் எருமை மிக வேகமாக அங்கே வந்து சேர்ந்தது. மனுஷன் ஒருத்தன் தன் குட்டிக்கு பக்கத்துல நிக்கிறத பார்த்ததுமே ஓடி வந்து முட்டிக்கொள்ள பார்த்தது. ஆனா அந்த கண்ணுக்குட்டி இருக்கே, அது சட்டுன்னு குறுக்க ஓடி வந்தது. அம்மா அம்மா, இந்த மனுஷன் என்னோட உசிரை காப்பாற்றியவன், அதனால இவனை ஒன்னும் பண்ணிடாதேன்னு சொன்னது. அப்போதான் அந்த எருமையோட கோபமே தணிஞ்சது. தன்னுடைய தாய்கிட்ட மலைப்பாம்பு தன்னை விழுங்க வந்தது பற்றியும் ராஜா மகன் அதை காப்பாற்றியது பற்றியும் ஒன்னு விடாம சொன்னது அந்த கண்ணுக்குட்டி. இப்ப ராஜா மகனும் அந்த காட்டெருமையும் சிநேகமாயிட்டாங்க. அதனால அவன் கேட்ட அளவுக்கு ஒரு மரக்கால் நிறைய பாலை சொரந்து கொடுத்தது அந்த காட்டெருமை. அது மட்டுமில்ல, ஒரு மாட்டுக் கொம்பையும் அவனிடத்திலே கொடுத்தது. உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டதுனா உடனே இந்த கொம்பை எடுத்து வாயிலே வைத்து ஊதினா போதும், நான் எங்க இருந்தாலும் வந்து உனக்கு உதவி செய்வேன் சொன்னது அந்த காட்டெருமை. நீதியின் வெற்றி. வெற்றியுடன் சோலையூர் திரும்பிய இளவரசன் காட்டெருமை பாலை எடுத்துக்கொண்டு அரண்மனை வாயிலுக்குள் நுழைந்தான். காட்டெருமை பாலை கொண்டுவர கானகத்துக்குப் போனால் நிச்சயம் செத்துப் போயிடுவான் நம்ம ராஜா மகன் என்று எண்ணியிருந்த ராணிக்கு, அவன் வெற்றியுடன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட அந்த கணமே அப்படியே மயக்கம் போட்டு கீழே சாய்ந்து விட்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.